أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் எனக்கு ஒரு கலப்பற்ற நன்றி உணர்வு மிக்க ஜமாத்தை வழங்கினான். நான் பார்க்கிறேன், நான் என்ன நோக்கம் அல்லது பணிக்கு அவர்களை அழைக்கிறேனோ அதற்கு அவர்கள் மிகவும் விரைவாகவும் அழுத்தமாகவும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டும் தமது ஆற்றல் தகுதிக்கு ஏற்ப முன்னால் வருகின்றனர். மேலும் நான் பார்க்கிறேன், அம்மக்களிடம் ஓர் உண்மையும் ஆர்வமும் காணப்படுகிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடம் ஓர் உண்மை மற்றும் பற்றுணர்வை கண்டார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் அளவற்ற சம்பவங்கள் உள்ளன. பழைய அகமதி குடும்பங்களில் இந்த தொடர்பின் நடைமுறை தொடர்கிறது. அவர்களது படைப்புகளிலும் ஹலீஃபாக்களின் எழுத்துகளிலும் இருந்து அதனை அறிய முடிகிறது. ஆனால் இந்த மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் இருந்த தொடர்பு அந்த குடும்பங்களில் தொடர்ந்தது போன்று புதிதாக சேர்ந்தவர்களிடமும் இருக்கிறது, இருக்கவும் வேண்டும். இந்த தொடர்பு அந்த அளவில் நின்றுவிடவில்லை. மாறாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் தந்த வாக்குறுதிக்கு ஏற்ப அதன் பின்னால் உள்ள தொடரிலும் அதே போன்று தொடர்பு தொடர்கிறது. அந்த தொடர்பே ஜமாத்தின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகும், உத்தரவாதமும் ஆகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்ற பிறகு தாம் விடைபெறப் போகும் செய்தியை ஜமாத்திற்கு கூறினார்கள். கூடவே ஜமாத்திற்கு ஆறுதலுக்காக அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று ஜமாத்தில் ஹிலாஃபத் தொடரும் என்றும் நற்செய்தி வழங்கினார்கள். இந்த வகையில் அன்னார் கூறினார்கள், ரிசாலா அல் வசியத் உயில் என்ற நூலில் எழுதியுள்ளார்கள், நீங்கள் நான் கூறுவதை கேட்டு கவலைப்பட வேண்டாம், உள்ளத்தில் சங்கடம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் இரண்டாவது வல்லமையை காண்பது அவசியமாகும். அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏனென்றால் அது நிரந்தரமானது.
அந்த தொடர் जब तक मैं न जाऊं மறுமை வரை முடியாது. तो फिर खुदा நான் செல்லாத வரை भेज देगा, அந்த இரண்டாவது வல்லமை வராது. हमारे साथ रहेगी. நான் சென்றால் खुदा का இறைவன் அந்த இரண்டாவது வல்லமையை और वो वादा உங்களுக்காக அனுப்புவான். मेरी जात की निस्बत नहीं है, இறைவன் बल्कि तुम्हारी निस्बत वादा है. பராஹினே அஹ்மதியாவில் வாக்களித்தது போன்று அது எப்போதும் உங்களுடன் जैसा இருக்கும். कि खुदा फरमाता है அந்த வாக்குறுதி कि मैं எனக்காக வழங்கப்பட்டதில்லை, बात को மாறாக உங்களுக்காக வழங்கப்பட்டதாகும். क़यामत तक இறைவன் கூறியது போன்று बस நான் இந்த ஜமாத்திற்கு अल्लाह के इस वादे के मुताबिक உம்மை பின்பற்றுபவருக்கு बात के बाद கியாமத் வரை खिलाफत का निजाम பிறர் மீது மேலோங்குதலை வழங்குவேன் என்ற அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதிக்கு ஏற்ப कोई हकीकत नहीं रखता. அன்னாரின் வஃபாத்திற்கு பிறகு ஹிலாஃபத் அமைப்பு தொடர்ந்தது. खलीफा वक्त வெறுமே அமைப்பு தொடர்வது மட்டுமே बात के எந்த बयान உண்மைத்தன்மையையும் கொண்டிராது. वफा காலத்தின் ஹலீஃபா மற்றும் ஜமாத் मुहद्दत का மக்கள் இரு தரப்புக்கும் பற்று நேசத்தின் தொடர்பு மற்றும் அன்பு தொடர்பு இல்லாத வரை कोई इंसान அதில் உண்மை இருக்காது. की कोशिश இந்த தொடர்பை ताल्लुक को அல்லாஹ்வே உருவாக்க முடியும். सकती है எந்த மனித முயற்சியும் அந்த தொடர்பை உருவாக்க முடியாது, और जमात की इकाई நிலைநாட்டவும் முடியாது. और वहादत ஜமாத்தின் ஒருமைப்பாடு, तरक्की की ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்திற்கு இதுவே அடிப்படையாகும். और இதுவே அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறியதற்கும் वादे के ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடன் அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசைகள் இருப்பதற்கும் अल्लाह ताला की ताईदात और नुसरत அஹ்மதியா இயக்கத்தின் உண்மைக்கும் अहमदिया के सच्चे ஆதாரமாகும். दलील है. खिलाफத்துடன் खिलाफत के साथ அஹ்மதியா ஜமாத் अफराद जमात மக்களுடைய தொடர்பை பொறுத்தமட்டில் जिसमें पुराने अहमदी भी அதில் பழைய அகமதிகளாயினும் और नए आने वाले புதிய அகமதிகளாயினும் नौजवान இளைஞர்களாயினும் சிறுவர்களாயினும் मर्द भी ஆண்களாயினும் பெண்களாயினும் தூரப்பகுதியில் வாழ்பவர்களாயினும் वाले அவர்கள் காலத்தின் ஹலீஃபாவை பார்த்தது கூட இல்லை என்ற போதிலும் அனைவரும் அடங்குவர். सब शामिल हैं. ஆனால் இவர்கள் அனைவரும் தமது பற்று நேசத்தில் அதிகமாகியுள்ளனர், அதிகமாகவே முயற்சியும் செய்கின்றனர். इखलास व वफा में காலத்தின் ஹலீஃபாவின் தூது செய்தி கிடைத்தால் कोशिश करते हैं, அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்கின்றார்கள். उस पर अमल करने की कोशिश करते हैं. அன்பு தொடர்பின் வெளிப்பாட்டை ताल्लुक का इजहार அவர்கள் வெளிப்படுத்துவதை इस तरह करते हैं பார்க்கும்போது வியப்பு ஏற்படுகிறது. और ये सब बात இவை அனைத்து விஷயங்களும் के वादे के அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறியதன் செயல் சாட்சியங்களாகும். बात की तरक्की भी इस ताल्लुक से वाबस्ता நான் ஏற்கனவே கூறியது போன்று जो जमात ஜமாத்தில் खिलाफत से முன்னேற்றம் और खलीफा को जमात से है. இதனுடன் தொடர்புடையதாகும். ஜமாத்திற்கு கிலாஃபத்துடன் தொடர்பு இருக்கிறது. காலத்தின் ஹலீஃபாவுக்கு ஜமாத்துடன் தொடர்பு உள்ளது. के हजारों लाखों இது ऐसे वाक़े அல்லாஹ் தாலாவின் உதவி ஒத்தாசையின் மூலமே நிரூபணமாகிறது. इस बात का இது வெறும் பேச்சல்ல, अगर इन மாறாக वाक़ों किया जाए ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் உள்ளன. ज़ख़ीम जल्दें ஜமாத் மக்கள் அதனை வெளிப்படுத்துகிறார்கள். बहरहाल அந்த சம்பவங்களை ஒன்று கூட்டினால் बाज़ वाक़या பெரும் கனத்த தொகுப்புகளாக மாறிவிடும். और एहसासात का எவ்வாறு இருப்பினும் நான் சில சம்பவங்களை जमात को உணர்வுகள் உணர்ச்சிகள் குறித்து கூறுவேன். हर ज़माने में रहे ஜமாத்துக்கு காலத்தின் ஹலீஃபாவுடன் எப்போதும் அவை இருந்து வந்துள்ளன, वफ़ात के बाद से शुरू हुए இப்போதும் இருக்கின்றன. ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய வஃபாத்திற்கு பிறகு ஆரம்பித்து இப்போது வரை 112 வருடங்கள் ஆன பிறகும் அதே போன்று தொடர்கிறது. ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் வஃபாத்தான பிறகு ஜமாத் முடிந்துவிடும் என்று எதிரிகள் நினைத்தார்கள். ஆனால் ஜமாத்
कि हज़रत மக்களின் நட்பு, பிணைப்பு, பற்று, நேச தொடர்பு लेकिन अफराद जमात ஹிலாஃபத்துடனும் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடனும் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. இது इखलास व वफा का ताल्लुक ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப இருக்கிறது என்று ஏன் இருக்கக்கூடாது? எவ்வாறு இருப்பினும் நான் சில சம்பவங்களை எடுத்து வைக்கிறேன். ஹதரத் முதலாவது खलीफतुल मसीह அவர்களிடமிருந்து தொடங்குகிறேன். वकात पेश करता हूँ அவர்களுடன் தொடர்புள்ள சம்பவங்களை முதலில் और जो தொடங்குகிறேன். எடிட்டர் அல்பதர் அவர்கள் ஹதரத் बयान करूंगा முதல் खलीफतुल मसीஹுடைய एडिटर உடல் நலமற்ற अलबदर காலத்து சம்பவங்களை கூறுகிறார்கள். खलीफत मसीह अव्वल அந்த நாள்களில் की लालत के याम के बारे ஹுதாம்களின் கடிதம் அதிகமாக வருகின்றன. அந்த கடிதம் குறித்து முதல் खलीफतुल मसीह கூறினார்கள், में से आ रहे हैं. நான் इन खतों पे என் உடல்நலம் குறித்து விசாரித்து आया கடிதம் எழுதிய से दुआ करते அவர்கள் அனைவருக்காகவும் துவா செய்கிறேன். खत लिखते हैं எடிட்டர் சாப் கூறுகிறார்கள், कि वो அவர்கள் மிகவும் வியக்கத்தக்க முறையில் शायरों में अपनी मोहब्बत அன்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதில் ஒரு சில கடிதங்களை முன்மாதிரியாக எடுத்து வைக்கிறேன். ஹக்கீம் முகமது ஹுசைன் சாப் குரைஷி எழுதுகிறார், एक रोज ஒரு நாள் இறைவனிடம் கேட்டேன், எனது எஜமானனே, हजरत नूह की ஹதரத் நூஹ் அலை இஸ்லாமுடைய வாழ்வு असल मुकाम थी. ஒரு குறிப்பிட்ட பகுதியுடன் தொடர்புடையது. इनको बस तू ही இப்போதுள்ள தேவையை நீயே அறிந்தவன். कबूल कर நீ और हमारे எமது துவாவை ஏற்றுக்கொள். उम्र अता कर. எங்கள் இமாமுக்கு நூஹு போன்று ब्रादर வாழ்நாளை வழங்குவாயாக. साहिब पंजाबी मदरसा பிறகு பிராதர் कि हजरत साहिब की முகமது ஹசன் சாப் பஞ்சாபி खुशी हुई. மதராசியில் இருந்து எழுதுகிறார்கள், करीम और रहीम खुदा ஹதரத் சாபுடைய உடல்நிலை சரியாகிவிட்டது என்று கேள்விப்பட்டு फिर लिखते हैं रीचर साहब, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதை हमारे दोस्त எஜமானனும் சிறந்தவனுமாகிய இறைவனே நன்கு அறிந்தவன். ने तजारत करते இதனைத் தொடர்ந்து எடிட்டர் சாப் எழுதுகிறார், அன்பு ஒரு வியத்தகு ஒன்றாகும். अखबार की झैल में நமது நண்பர் மியா முகமது பக்ஷ் சாப் ஆஸ்திரேலியாவிலிருந்து வணிகம் செய்கிறார். हजरत खलीफा அவர் தனது கடிதத்தில் எழுதுகிறார், நீங்கள் காதியானில் இருந்து வரும் பத்திரிகையில் कोई लफ्ज ஹதரத் முதலாவது खलीफतुल मसीह क्योंकि बदर को அவர்களின் கூற்றை सबसे अव्वल செந்நிற எழுத்துகளில் எழுதுவது போன்று அன்னாரது வார்த்தைகளை மட்டுமின்றி अल्फाज को हमारी அன்னாரின் உடல்நிலை குறித்தும் செந்நிற எழுத்துகளிலேயே उसी सुर्खी के अल्फाज हैं. அந்த வார்த்தைகளே சுட்டிக்காட்டுவதாக அமைந்தால் நலம். सुर्खी में ऐसे अल्फाज हों பதர் பத்திரிகையை திறக்கும் போது எங்களது பார்வை हाथ पहुंचाने वाले हो जाएं. எங்கே செல்கிறது என்றால் अजीज दोस्त சிவப்பு எழுத்துகளின் பக்கம் செல்கிறது. எனவே சிவப்பு எழுத்துகளில் इखलास को அன்னாரின் உடல்நிலை குறித்து எழுதினால் நன்றாக இருக்கும் என்று உள்ளம் விரும்புகிறது. फिर நாம் இந்த கண்ணியத்திற்குரிய நண்பரின் अबू अब्दुल्ला பற்றை கருத்தில் கொண்டு அன்னாரின் விருப்பத்திற்கு ஏற்ப சிவப்பு எழுத்துகளில் தருகிறோம். साहब भी थे பிறகு அபு அப்துல்லா கியோ பாஜ்வா और ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய ஒரு சஹாபி ஆவார்கள். नसीहत इरशाद फरमाए. ஹதரத் முதலாவது खलीफतुल मसीह तो मुस्लिम ने फरमाया அவர்களின் அருகில் அமர்ந்திருந்தார்கள். कि ஒரு நாள் कोई चीज का அன்னார் முதல் खलीफा चुके हों எனக்கு ஏதாவது போதனை செய்யுங்கள் என்று மசீமது அலி இஸ்லாமிடம் கேட்டார்கள். करना चुके ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் கூறினார்கள், மௌலவி சாப், की है. செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செய்யாமல் விட்டதாக எந்த 65 साल की ஒரு பணியும் இருக்காது. उन्होंने कुरान करीम குர்ஆன் மனனம் செய்யும் பணி மட்டுமே எஞ்சியுள்ளது என்றார்கள். से कुरान हो गए. ஹதரத் முதலாவது खलीफतुल मसीह மசீமது அலி இஸ்லாம் கூறியதை கேட்டு தமது 65 வயதில் திருக்குர்ஆனை மனனம் செய்ய தொடங்கி அத்தனை வயதிலும் அதனை முடித்து விட்டார்கள். के जमाने में அதுபோன்று ஹதரத் खलीफतुल मसीह ये हालत देखकर கட்டளையை மேற்கொள்வேன். मुस्लिम मऊद रज़ियल्लाहु अन्हु का दिल ஹதரத் இரண்டாவது खलीफतुल मसीह காலத்தில் और आपने उसी साल சுத்தி இயக்கம் மேலோங்கியது. खुतबा
1923 அதனை பார்த்து ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் உள்ளம் கஷ்டப்பட்டது. उसी साल 9 मार्च को 9 மார்ச் 1923 उन इलाकों में மல்கானா என்ற பகுதியில் அது ஆரம்பமானது. इन मुर्तदीन को அதே வருடம் का मंसूबा जमात 9 மார்ச் ஜும்மாவில் அன்னார் इस तारीख அஹ்மதிகளை लबैक का தத்தமது செலவில் அப்பகுதிக்கு சென்று कारी मुलाजमीन असातिज़ा ஜமாத் பக்கம் அழைக்குமாறு கோரினார்கள். इन इलाकों में दावत इल्लाह இந்த திட்டத்திற்கு ஜமாத் செவிமடித்து பதில் கூறியது. खुदाए वाहिद का कलमा पढ़ने लगी. மிகவும் கல்வி கற்றவர்கள், एक मोमर அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், ने வணிகர்கள் एक रोज जब அப்பகுதிக்கு சென்று அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தனர். कि गो मेरे அவர்களின் முயற்சியால் मौलवी जिल्लुर रहमान और मतीउर रहमान ஆயிரக்கணக்கானோர் ஒரே இறைவனின் கலிமாவை கூறினர். ஒரு வயது முதிர்ந்த மனிதராகிய காரி நியாமுத்தீன் சாப் பங்காலி अल्लाह करने के लिए वक्फ जिंदगी की तहरीक की है. ஒரு நாள் खलीफतुल मसीह சந்தித்தார். वहाँ रहने की शराइत அனுமதி பெற்றவாறு கூறினார், शायद उनके दिल में हो कि अगर वो நான் எனது மகன் अपने आप மௌலவி ஜில்லுர் ரஹ்மான் तो मुझे जो उनका बूढ़ा BA कोई तकलीफ हो க்கு பாடம் நடத்துகிற मैं दूर के सामने खुदा ताला மத்தியூர் ரஹ்மான் को कहता हूँ कि मुझे उनके जान ஆகியோர் என்னிடம் கூறாவிட்டாலும் नहीं है. நான் யூகித்தேன், ஹுசூர் ये दोनों ஜோகல் ராஜபுத்தானா சென்று जाए तो इस पर मैं एक அல்லாஹின் பக்கம் அழைக்க கூறியுள்ளீர்கள். शुक्र अदा करूंगा. फिर यही அவர்கள் அங்கு தங்குவதற்கு भी தாங்கள் கட்டளையிட்டால் करता हुआ मारा. அவர்கள் और अगर मेरे 10 बेटे और हों தம்மை ஹுசூரிடம் அர்ப்பணித்து விட்டால் वो भी मैं कोई गम நான் அவர்களின் வயது முதிர்ந்த தகப்பனாராக இருப்பதால் जज़ाकल्लाह कहा. கஷ்டமாக இருக்குமோ என்று அவர்கள் கருதினால் நான் இறைவன் மீது यूरोप के दौर में இறைவனை சாட்சியாக்கி கூறுகிறேன், वो आर्जी எனக்கு அவர்கள் செல்வதினால் अवावे जमात को சிறிதளவும் கஷ்டமில்லை. நான் தெளிவாகவே கூறுகிறேன், இருவரும் बाबू सराजुद्दीन साहब स्टेशन இறை வழியில் பணி செய்து மரணித்து விட்டாலும் கூட நான் சிறிதும் கண்ணீர் விட மாட்டேன். மாறாக இறைவனுக்கு நன்றியே தெரிவிப்பேன். बन जाते ताकि எனது மூன்றாவது மகன் आका மஹபூப் ரஹ்மான் மார்க்க சேவையில் கொல்லப்பட்டாலும் मगर दिल को तसल्ली थी மேலும் 10 மகன்கள் இருந்து அனைவரும் கொல்லப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இதனை கேட்டு ஹுசூரும் अल्लाह पाक हुजूर உடனிருந்தவர்களும் ஜிசாக்கல்லா கூறினர். को वापस लाए. 1924 ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஐரோப்பா சென்ற போது सानी அது ஒரு தற்காலிக பிரிவாக இருந்த போதிலும் मान ने ஜமாத் மக்களுக்கு அது நிம்மதி குலைவை ஏற்படுத்தியது. ஒரு அறிவிப்பில் இருந்து அது அறிய முடிகிறது. பாபு சிராஜுத்தீன் சாப் ஸ்டேஷன் மாஸ்டர் एक ताल्लुक எழுதுகிறார், எனது எஜமானரே, நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், फरीक तबलीग की थी. நிர்பந்தத்தில் இருக்கிறோம், तक पहुंच गया. எங்களுக்கு முடிந்தால் कर दी. वहाँ पासपोर्ट भी पास नहीं था. ஹுசூரின் காலின் கீழ் உள்ள மண்ணாகி இருப்போம். அதன் மூலம் वहाँ कैदियों और பிரிவை करने लगे மேற்கொள்ள வேண்டியிராது. और वहाँ எஜமானரே, वहीं वाकफियत वहाँ पहुंचाई. நான் 4 வருடம் தாருல் அமான் செல்லவில்லை. ஆனால் உள்ளத்தில் விரும்பினால் ये तो कैद ஹுசூரின் பாதத்தை முத்தமிட முடியும் என்ற ஒரு ஆறுதல் உண்டு. ஆனால் இந்த பிரிவு ने कहा कि ये எங்களுக்கு கஷ்டமாக உள்ளது. ஹுசூர் நல்ல நலத்துடன் आखिर हुकूमत ने விரைவில் ஊர் திரும்பி வர வேண்டும். இந்த அன்பை யார் உருவாக்கினார்கள்? बाद वापस आया. इसकी हिम्मत ஹதரத் खलीफतुल मसीह कि मैंने उसे कहा இரண்டாவது அவர்கள் கூறுகிறார்கள், और बहुत से मालिक இளைஞர்கள் थे கடந்த வருடம் எனது திட்டத்தை கேள்விப்பட்டதில் तो फौरन சர்கோதா மாவட்டத்தினுடைய சனாவா பகுதியில் இருந்து ஒரு இளைஞர் इस नौजवान की वालदा से பாஸ்போர்ட் இல்லாமலேயே ஆப்கானிஸ்தானுக்கு போய்விட்டார். कि बगैर वालदा को मिले किसी दूसरे मुल्क காலத்தின் ஹலீஃபாவின் வழிகாட்டல் எனில் पर वो वालदा को मिलने जा रहा அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதினார். है. திட்டம் தப்லீக் குறித்து இருந்தது. नौजवान भी கேட்டதும் உடனே புறப்பட்டு ஆப்கானிஸ்தான் சென்று சேர்ந்தார். हिम्मत करें कि थोड़ा ही अर्सा தப்லீகை தொடங்கினார். பாஸ்போர்ட் அவரிடம் உடனில்லை. அரசு அவரை
பிடித்து சிறையில் அடைத்து விட்டது. शाम के அங்கும் கைதிகளிடமும் मोहम्मद अशवा साहब ஆபீசர்களிடமும் தப்லீக் செய்தார். அங்குள்ள इतलान हो शाम அகமதிகளுக்கும் அது தெரிய வந்தது. சிறையில் तो उनको लबनान जाने का भी आप சிலர் மீது தாக்கம் ஏற்பட்டது என்று சிறையில் உள்ளவர்கள் மேல்மட்டத்தில் தகவல் தந்தனர். और முல்லாக்கள் கொலை தண்டனை தருமாறு கூறினர். कैसा ताल्लुक था ஆனால் அமைச்சர் கூறினார், कि இவர் ஆங்கிலேய நாட்டைச் சார்ந்தவர், இவரை கொல்ல முடியாது. इसलिए हम चाहते थे பிறகு அரசு அவரை பிடித்து दलील से की பாதுகாப்பாக இந்தியாவில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. कि खलीफा वक्त की तरफ से இரண்டாவது खलीफா கூறுகிறார்கள், तो कहते थे बस खत्म அவர் பல மாதங்களுக்கு பிறகு திரும்பி வந்தார். हो गई. अब यही फैसला அவரது தைரியத்தின் நிலை ये ताल्लुक இவ்வாறு இருந்தது. लोगों का அவரிடம் நான் கூறினேன், खिलाफत सालसा நீர் தவறு செய்துள்ளீர், பல நாடுகள் உள்ளன, அங்கு சென்று சிறை செல்லாமல் தப்லீக் செய்ய முடியுமே என்றதும் அவர் உடனே கூறினார், எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினால் उनको நான் அங்கு செல்ல தயாராக உள்ளேன். तो खलीफा वक्त से इश्कियत तक पे அந்த இளைஞரின் தாயார் உயிருடன் இருந்தார். इताअत को अवलीन तरजीह देती थी. தாயாரை சந்திக்காமலேயே வேறு நாட்டிற்கு போய்விடவும் தயாராக இருந்தார். दौरे के दौरान நான் एक यूनिवर्सिटी में அவருக்கு கூறியதற்கு இணங்க उस खलीफा मसीह साहब தாயாரை சந்திக்க செல்கிறார். उसी वक्त हिजाब ले लिया. இரண்டாவது खलीफा मसीह கூறுகிறார்கள், में இன்னொரு இளைஞரும் वाहिद खातून थी जो इस्लाम இந்த பஞ்சாபியை போன்றே ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒருவர் வந்தால், की वक्त का हुक्म है, துணிந்தால் उस ताल्लुक को निभाना है, உலகையே புரட்டி போட்டு விடலாம். इस हुक्म को पूरा भी करना है. சிரியாவிலிருந்து ஒரு நண்பர் முகமது அஷுயா சாஹப் என்பவர் जिला खानेवाल के एक मुखलिस முஸ்லிம் ஹவுஸ் சிரியா சென்றபோது அன்னாருடன் சேர்ந்து ने லெபனான் செல்லும் क्या सुनाया है कि एक मुखलिस வாய்ப்பு பெற்றார். अहमद साहब சிறந்த முறையில் அவர் ஒரு வக்கீலாக இருந்தார். थे. ஹிலாஃபத்துடன் ஆழிய தொடர்புள்ளவர். வக்கீலாக இருந்ததால் ஒவ்வொரு காரியத்தையும் कहते हैं कि 1904 ஆதாரத்துடன் செய்ய விரும்புவார். मुखालिफिन ने அவரிடம் ऐसा हयात तंग कर காலத்தின் खलीफा இவ்வாறு கூறினார் என்று கூறினால், अल्लाह होने की वजह से बरादरी ने भी सख्त मुखालिफत. கட்டளிடப்பட்டால் விஷயம் முடிந்தது, அதுவே தீர்ப்பு என்று கூறுவார். अब पहले से ज्यादा अपने ईमान இதுவே இம்மக்களின் நிலை. और अपने மூன்றாவது खिलाफத்தின் காலம் வந்தது. मुखालिफिन ने भी अपनी दस्तरगर्मियां तेज कर दी ஒரு அஹ்மதி பெண் और मौनदीन की இருந்தார். அவர் சிஸ்டர் நயிமா லத்தீப் சாஹிபா. बच्चों के वसूले காலத்தின் खलीफा மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. देने के लिए अपना रकबा காலத்தின் खलीफाவுக்கு கட்டுப்படுதலுக்கு முதன்மை தருபவராக இருந்தார். रवा के माहौल में மூன்றாவது खलीफத்துல் மஸீஹ் அமெரிக்கா சென்றபோது कर दी. ஒரு பல்கலைக்கழகத்தில் खलीफा मसीह பர்தாவின் முக்கியத்துவம் குறித்து உரை நிகழ்த்தினார்கள். के बाकी மூன்றாவது खलीफத்துல் மஸீஹ் உரை கேட்டு உடனே திரையை இட்டுக் கொண்டார். करीब मैंने அக்காலத்தில் அப்பகுதியில் இஸ்லாமிய பர்தாவில் தென்படக்கூடிய ஒரே நபராக அவர் இருந்தார். அது காலத்தின் खलीफாவின் கட்டளை. इस पर आपने फौरन तामील की. அன்னாரது தொடர்பை பேண வேண்டும் என்றால் பையத் செய்த பிறகு उसके इनकार அதனை நிறைவேற்றுவது அவசியம் என்று கூறி வந்தார். वापस अपने वतन நசீர் அஹமத் சாஹப் ஒரு சம்பவம் கூறுகிறார். शुदा जमीन மெஹர் புக்தார் அஹமத் சாப் என்ற ஒரு தூய் அஹமதி और फिर பாகுடு सालिस की खिदमत சர்கானாவை சார்ந்தவர். कि आपकी इरशाद की तमील இவரது சம்பவத்தை கூறப்படுகிறது. 1974 खुशनुदी के சம்பவத்தில் और எதிரிகள் भी इस बात पर बड़े खुश होते थे. வாழ்வை மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாக்கினர். அவர் ஒரு துடிப்புள்ள தாயிலல்லாவாக இருந்ததால் मैं अपने खुद में இவரை கடுமையாக எதிர்த்தனர். कि முழுமையாக உறவை துண்டித்தனர். मैं अफ्रीका के दौरे पे गया. இதனால் அவரது ஈமான் முன்பை விட அதிகமாகிவிட்டது. मुबल्लिग ने प्रोग्राम में தமது வட்டத்தை இன்னும் அதிகமாக்கினார். दे था क्योंकि எதிரிகளும் 100 मील தமது பணிகளை விரைவுபடுத்தினர். में एक जगह ऐसे எதிரிகளின் நடவடிக்கைகள் कि मैं जमात से मुसाफिर அதிகரிக்கத் தொடங்கின. तकलीफ दे नहीं था
कि 100 मील का सफर था। அவர் தமது ये तकलीफ देख குழந்தைகளின் कि प्रोग्राम கல்வி मुख्तसर था தூய பகுதியில் தொடர வேண்டும் என்பதற்காக क्योंकि वहाँ தமது நிலத்தை விற்றுவிட்டு ரப்வா அருகில் ஓர் இடம் வாங்கி பயிர் செய்யத் தொடங்கினார். मैंने एड्रेस மூன்றாவது खलीफாவை சந்தித்தபோது பாக்டூ சர்கானாவில் और जब खासा உள்ள இடத்தை விற்றுவிட்டு ரப்பாவுக்கு அருகில் किया ஓர் இடம் வாங்கி பயிர் செய்ய போகிறேன் என்று சொன்னதும் और वो लोग ஹுசூர் அதனை விரும்பவில்லை. आते हैं அந்த பகுதியை விட்டு நீர் காலி செய்திருக்க கூடாது என்றார்கள். से मुलाकात हुई थी उनके पास, அவர் உடனே அதனை செயல்படுத்தினார். पता नहीं था फिर कब அவர் मौका मिले। குத்தகை எடுத்த இடத்தை इस ऐलान के बावजूद मुसाफिर के लिए தொகையை திரும்ப கேட்டார். அவர் மறுத்ததும் कहते हैं குத்தகை தொகையை திரும்ப பெறாமலேயே தமது ஊரான दूसरे साथियों को பாக்டூ சர்கானாவை कह दिए कि उनको சென்று पता नहीं कि वो कहाँ गए और தாம் விற்ற நிலத்தை திரும்ப வாங்கினார். அதிக விலைக்கு வாங்கினார். பிறகு மூன்றாவது खलीफாவிடம் சென்று गया, लेकिन मुसाफिर உங்கள் வழிகாட்டலை செயல்படுத்தி விட்டேன் என்று கூறினார். और फिर ஹுசூர் ரஹ்மத்துல்லா தமது திருப்தியை வெளிப்படுத்தினார்கள். மஹர் சாபும் और साथ वाला इंतजार அதில் மகிழ்ச்சி அடைந்தார். और आखिर तंग आकर ये वाकया அதற்கு மூன்றாவது खलीफத்துல் மஸீ தமது ஒரு ஹுத்பாவில் கூறினார்கள், 1970 बाजू पकड़ता ஆப்பிரிக்கா பயணம் செய்தேன். அங்கு நமது புரோகிராம் छुड़ाता था முபல்லிக் சாப் எவ்வாறு அமைத்திருந்தார் என்றால் और वो भी हाथ नहीं छोड़ता था। அது எனக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் 100 மைல் தூரம் கடந்து சென்று ஓரிடத்தில் அடைந்தேன். कहते हैं அங்கு ஜமாத் மக்களுடன் கைகுலுக்கவும் முடியவில்லை. मैं नहीं कह பயணம் 100 மைல் தூரம், புரோகிராமோ மிகவும் சிறியது. மக்களுடன் கைகுலுக்க கூட முடியாது. कि मैं அங்கு ஒரு உரை நிகழ்த்த வேண்டியிருந்தது. कि मेरी किसी खूबी के नतीजे அதில் அந்நிய நாட்டு கிறிஸ்தவர்களும் வந்திருந்தார்கள். நான் உரை நிகழ்த்தினேன். दिलों में पैदा हो गई। கேள்வி பதில் கூட்டம் நடந்தது. மிகவும் நேரமாகிவிட்டது. குறித்த நேரம் கழிந்து விட்டது. எனவே टूटकर मुसाफिर முசாபஹா கிடையாது என்று நமது முபல்லிக் அறிவிப்பு செய்தார். पैदा की। மூன்றாவது खलीफா கூறுகிறார்கள், மக்கள் முதல் முறையாக என்னை சந்திக்கிறார்கள். आप कहते हैं இனி எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியாது. जो अजीम இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகு மக்கள் கைகுலுக்க முன்வந்தனர். पैदा हुई हैं, जो हैरत अंगेज அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகும் மக்கள் கைகுலுக்க முன்வந்தனர். तस्वर वहाँ की உள்ளூர் அகமதிகள் எனது பிரைவேட் செக்ரட்டரி போன்றவர்களை எப்படி நெருக்கிவிட்டார்கள் என்றால் साहिब तजुर्बा அவர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. மக்கள் கைகுலுக்க தொடங்கினர். नहीं था சரி, முசாபஹா தான் தொடங்கியது என்றால் முசாபஹா சாதாரணமான முசாபஹா இருக்கவில்லை. ஒவ்வொருவரும் எனது கையை பிடித்துக் கொண்டு விடவே இல்லை. चुनांचे एक साहिब ने நான் பார்க்கிறேன், मुनासिब नहीं और मुल्क அவர்கள் விடுவதில்லை. मुनासिब नहीं அடுத்துள்ளவர் எதிர்பார்த்து நிற்கிறார். नहीं आ रही। ये हो क्या அவர் கஷ்டத்துக்குள்ளாகி முன்னிருப்போரின் விழாவை பிடித்து தள்ளுகிறார். को किसी जमात अहमदिया के खलीफा இன்னொரு கையால் எனது கையை பிடித்து இழுக்கிறார். பிறகு அவர் முசாபஹா செய்ய தொடங்குகிறார். பிறகு அவரும் விடுவதாக இல்லை. அடுத்த மனிதரும் அவரை போன்றே செய்ய வேண்டியது ஏற்படுகிறது. सरबराहों के साथ तो होता देखा है। பிறகு மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். इसके सिवा किसी और के साथ ऐसा सलूक பிறருக்காக கூறுகின்றோம், खिलाफत மற்றும் ஜமாத் மக்களுக்கு जमात की कोशिशों का दखल नहीं है, உள்ள தொடர்பு குறித்து நம்மவர்களுக்கு தெரியும். गैब से हो रहा है, மக்களுக்கு கூறுகிறேன், நான் எனது ஏதாவது சிறப்பின் காரணத்தால் 5000 மைல் தூரத்தில் உள்ள மக்களிடம் என் மீது இவ்வளவு அன்பு உருவாகிவிட்டது என்று கருதும் அளவுக்கு रावे फरमाते हैं முட்டாள் அல்ல. पाकिस्तान के அவர்கள் मौके पर जिक्र என்னை முன்பு பார்த்ததும் இல்லை. की निशानदेही की थी। எனது நிலைமைகளை பார்த்ததனால் அவர்கள் முன்னோக்கி வரவில்லை. गलत इस्तेमाल से இந்த அன்பை அல்லாஹ்வே உருவாக்கியுள்ளான். किया था। ஹஜ்ரத் 4வது खलीफத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் காலம் வந்தது. इससे कौमी அன்னார் கூறுகிறார்கள், और घरों के अमन ஆப்பிரிக்காவில் மகத்தான மாற்றங்கள் உருவாகியுள்ளன. टूट जाएंगे। இது முன்னர் இருந்த வாழ்வை அர்ப்பணித்தவர்களின் தியாகத்தால் விளைந்ததாகும்.
हर के इस रुझान को மிகச்சிறந்த மாற்றங்கள் உருவாகியுள்ளன. அதனை ஜமாத் கற்பனை செய்தும் பார்க்க இயலாது. फरमाते हैं நாட்டில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சில அகமதிகள் அனுபவஸ்தர்களும் தொடர்புள்ளவர்களுமாக இருக்கக்கூடிய அகமதிகள் என்னிடம் கூறினார்கள், साफ लिखा कि हम எங்களுக்கு கூட தெரியாது இவர்கள் அன்பில் இவ்வளவு முன்னேறி இருப்பார்கள் என்று அறியவில்லை. व्यवस्था और बराह இவர்கள் எவ்வளவு தயாராக உள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக தூது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். से बाहर फेंक दिए। ஒரு சாஹிப் கூறுகிறார், फरमाते हैं जमात அவரது பெயரையும் நாட்டையும் கூறுவது பொருத்தமானதல்ல. ये सदाकत की असल रूह है। அவர் கூறுகிறார், எனக்கு புரியவே இல்லை இங்கே என்ன நடக்கிறது. எங்கள் மக்களுக்கு அஹ்மதியா ஜமாத்தின் ஹலீஃபாவுக்கு இத்தகைய சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்று बातें हैं நான் நினைத்தும் பார்த்ததில்லை. नाइजीरिया का இவ்வளவு அன்பு காட்டும் வாய்ப்பு दौरा किया। கிடைக்கும் என்றும் நினைத்து பார்க்கவில்லை. 4வது கலீஃபத் மஸீஹ் கூறுகிறார்கள், நானும் நினைத்து பார்க்கவில்லை. இங்குள்ள நாட்டின் தலைவர்களும் கூட இப்படி அன்பு செலுத்தப்படுவதை கண்டதில்லை. कि यहाँ आना बड़ा जरूरी था। ना அன்பு இருந்தாலும் உலகியல் பார்வையில் இருந்தது, வேறு எந்த அன்பும் இருந்ததில்லை. पहले नाइजीरिया जमात மேலும் கூறுகிறார்கள், और लोग बड़ी तादाद இதில் ஜமாத்தின் முயற்சியின் தலையீடு எதுவும் இல்லை. ख्याल नहीं था என்ன நடக்கிறதோ அது மறைவான முறையில் நடக்கிறது, आ सकेंगे। வியப்பான முறையில் நடக்கிறது. இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரும் சைக்கினையால் ஏற்படுகிறது. वहाँ लोग आए। பிறகு 4வது கலீஃபத் மஸீஹ் கூறுகின்றார்கள், 30,000 के करीब பாகிஸ்தான் பற்றி குறிப்பிட்டவாறு அங்குள்ள சில தவறுகளை குறிப்பிட்டார்கள். जो खिलाफ वफा के नजारे थे குறிப்பாக வீடியோ கேசட்டுகளை பயன்படுத்துதல் பற்றி குறிப்பிட்டார்கள். நான் ஒரு ஹுத்பாவில் அறிவித்தேன், சிலர் அசுத்தமான அனாச்சாரமான வழிகளில் செல்கிறார்கள். इखलास का ताल्लुक அதனால் சமுதாய நல்லொழுக்கம் அழியும், வீடுகளில் அமைதி அழியும், लोगों ने கணவன் மனைவிக்கிடையில் நம்பிக்கை அழியும், அவர்களின் தொடர்புகளில் விரிசல் ஏற்படும், பிளவு ஏற்படும். இதனை நீங்கள் दुआ में ஏற்பட விட வேண்டாம் ख्वातीन और என்று கூறியபோது लोग थे எனக்கு பாகிஸ்தானில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. कि हैरत होती थी। அதனை படித்து எனது உள்ளம் இறைவன் முன் சஜிதாவில் விழுந்தது, மீண்டும் மீண்டும் விழுந்தது. खातिर ही हो सकती है। பல தீமைகளில் மூழ்கி இருப்பவர்கள் தெளிவாக எழுதினார்கள், நாங்கள் இந்த தவறான பணியை செய்தோம். அல்லாஹ்வின் பெரும் கருணையால் ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் இருப்பதால் बंद हो जाएंगे और ये உங்களது குரல் எங்களை வந்தடைந்தது. இந்த எல்லா பொய்யான சிலைகளையும் உடைத்து உள்ளத்தை விட்டு वफा எரிந்து விட்டோம். जो பிறகு 4வது கலீஃபா கூறுகிறார்கள், ஜமாத்தில் நன்மையின் குரலுக்கு பதில் கொடுக்கின்ற தன்மை உண்மையில் அசல் ஆன்மாவாகும். இந்த உண்மையின் फिर हम ஆன்மாவை ஒரு பொய்யரால் உருவாக்க முடியாது. பிறகு எனது காலத்து விஷயங்கள். நைஜீரியாவுக்கு 2004 நான் பயணம் செய்தேன். मारनी है, मारते रहे। முதலில் அந்த புரோகிராம் இருக்கவில்லை. हमारे தற்செயலாக நிர்பந்தமாக அந்த பயணம் ஏற்பட்டது. பிளைட் அங்கு சென்று நின்றது. அங்கு சென்று உணர்வு ஏற்பட்டது, இங்கு வருவது அவசியமாக இருந்தது. வராவிட்டால் தவறாக இருந்திருக்கும் என்று தோன்றியது. बड़ा वसी रकबा है। சில காலம் முன்பு நைஜீரியா ஜமாத்துடைய மாநாடு நடந்து முடிந்திருந்தது. वहाँ जलसा था और अक्सर மக்கள் பெரும் எண்ணிக்கையில் मेरे जाने से पहले पहुंच चुके थे। அங்கு வந்து கலந்தும் இருந்தார்கள். நான் செல்வதனால் மக்கள் தூர தூரத்திலிருந்து வருவார்கள் என்று நினைக்கவில்லை. ஆனால் வெறும் 2 மணி நேரம் की जमात ने जलसे மட்டுமே சந்திக்க முடியும் என்ற நிலையிலும் மக்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் கலந்து கொண்டார்கள். लेकिन அவர்களிடம் பற்று விசுவாசத்தின் காட்சியை காண முடிந்தது. उसके அது காணத்தக்கதாக இருந்தது. ஹிலாஃபத்துடன் களப்பற்ற தொடர்பு விவரிக்க முடியாததாக இருந்தது. அந்த மக்கள் காலத்தின் ஹலீஃபாவை நேரில் பார்த்தது கூட இல்லை. பார்த்தபோது அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வு ஆச்சரியமானது. जो बड़े अच्छे खाते पीते लोग थे, திரும்பும் போது துவாவில் அந்த மக்களிடம் எத்தகைய உணர்வு இருந்தது என்றால், இவ்வளவு துடிப்பு இருந்தது
எனில் अगर उनको रिहाइश नहीं मिली எவ்வளவு துளிப்பு இருந்தது என்றால் வியப்பு ஏற்பட்டது. அந்த அன்பை இறைவன்தான் ஏற்படுத்த முடியும், हमें तो खास तौर पर उन्होंने बहुत सब्र दिखाया. இறைவனுக்காகவே ஏற்படவும் முடியும். மௌலைமார்கள் ஆப்பிரிக்காவில் இன்ன பகுதியில் एक दो ऐसे लोगों से पूछा ஜமாத்தின் பிரச்சார நிலையத்தை மூடச் செய்தோம் என்று கூறுகிறார்கள். இன்ன பகுதியில் மிஷனை மூடுவதாக வாக்குறுதி தந்துவிட்டனர் என்று கூறுகின்றார்கள். जलसा सुनने आए हैं, அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கேட்டால் 2 दिन की आर्जी இந்த ஒரு கலப்பின்மை பற்று ஆகியவற்றை ஆப்பிரிக்கா इस जलसे में शमूलियत மக்கள் காட்டுகிறார்கள் என்றால் की किताब फरमाई. அதனை எம்டிய அவர்களின் முகங்களின் மூலம் காட்டுகிறது. बुकीना நாம் அதனை அங்கு சென்று கண்டோம். से आए हुए थे. मुझे पता இவை அனைத்தும் என்ன? இதெல்லாம் மிஷனை மூடியதன் விளைவா? उनने लोगों को எவ்வாறு இருப்பினும் அவர்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யட்டும். இந்த விஷயங்கள் நமது ஈமானை உறுதிப்படுத்துகின்றன, 300 அதனை அதிகரிக்கவே செய்கின்றன. काम साइकिलों பிறகு கானா சுற்றுப்பயணம், का सफर कर அங்கு அல்லாஹ்வின் அருளால் 2008 சென்றோம். वहाँ के मुबल्लिग को मैंने कहा அங்கு ஜமாத் ஒரு பெரிய இடம் வாங்கியது. 5 ஏக்கர், சுமார் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய இடம். அங்கு மாநாடு நடந்தது. பெண்கள் முதலில் வந்துவிட்டார்கள். புதிய இடம், முதலில் ஒரு செட் இருந்தது. அதனை மாற்றி அந்த ஜமாத் மாநாட்டிற்காக ஒரு இடத்தை உருவாக்கி गरीब இணைத்து பெரிய இடமாக தயார் செய்தது. जो खाना ஆனாலும் அது போதுமானதாக இல்லை. फायदा उठा रहे हैं. ஆனால் இடப்பற்றாக்குறையை எவரும் குறை சொல்லவில்லை, எந்த முறையீடும் செய்யவில்லை. फासो की நிறைய பேர் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களுள் நல்ல வசதி படைத்தவர்களும் இருந்தனர், வியாபாரிகள் இருந்தனர், दौरे पे गया हूँ, उसके 10-15 साल பள்ளிகளில் கல்வி கற்பிப்பவர்கள், வேறு பணி செய்பவர்களும் இருந்தனர். वफा அவர்களுக்கு இடம் இல்லாவிட்டாலும் ஒரு போர்வையை விரித்து படுத்து உறங்கிவிட்டனர். அவர்கள் பெரும் பயணத்துக்கு பிறகும் के बाद लोग பெரும் பெரும் जो कपड़े पहन பொறுமையை கை கொண்டனர். पास थे उसी में 3 ஒருவர் 5 दिन या அம்மக்களிடம் फिर सफर भी किया. வழியில் படுத்திருந்தவரை அவரிடம் கேட்டார், पैसे உங்களுக்கு பெரும் கஷ்டம் ஏற்படுமே என்றதும் அவர் கூறினார், जो अबली का जलसा है நாங்கள் மாநாட்டை கேட்கவே வந்தோம். காலத்தின் ஹலீஃபா இருக்கும் நிலையில் மாநாடு நடக்கிறது. 2 நாள் தற்காலிக சிரமத்தால் என்ன ஆகிவிடப் போகிறது? நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். साइकिलों में सवार होकर आए थे. அல்லாஹ் எமக்கு அந்த வாய்ப்பை தந்துள்ளான் से होता है என்று கூறினார். कि मुख्तलिफ जगहों पर पड़ाव करते हुए புர்கினா பாசோ போன்ற அக்கம் பக்கத்து நாடுகளிலிருந்து மக்கள் வந்தனர். புர்கினா பாசோவிலிருந்து 50-60 साल பெரும் கூட்டம் வந்துள்ளதை அறிந்தேன். அவர்களில் பலருக்கு உணவும் கிடைக்கவில்லை. साल के 2 बच्चे भी शामिल. அவர்கள் 3000 பேர் இருந்தனர். அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கு வந்திருந்தது. 300 ஹுத்தாம் சைக்கிளில் வந்தனர். के खुदामुल अहमद थे, उनसे किसी ने அங்குள்ள முபல்லிக் என்னிடம் கூறினார், உணவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, மன்னிப்பு கோரினேன், வருங்காலத்தில் உங்களை கவனத்தில் கொள்வோம் என்றேன். शुमार कुर्बानियां दी அவர்களுக்கு மன்னிப்பு கேட்ட செய்தி கிடைத்ததும் कि हमारे கூறினார்கள், நாங்கள் எதற்காக வந்தோமோ அதனை பெற்றுவிட்டோம். और हमारी ख्वाहिश थी உணவு என்ன, அதுதான் जो अबली के सिलसिले में कोई தினமும் உண்கிறோமே என்றார்கள். பாவம், ஏழை மக்கள் தினமும் என்ன உண்டிருப்பார்கள். ஆனால் கூறினார்கள், நாங்கள் இந்த உணவை உண்கிறோம், பயனடைகிறோம். இது தினமும் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? करने के लिए तैयार है. புர்கினா பாசோ ஜமாத் ஒன்றும் टीवी के नुमाइंदे ने वहाँ மிகவும் பழைய ஜமாத் அல்ல. அப்போது ஒரு 10 வருட ஜமாத்தாக இருந்தது. இப்போது कि साइकिल तो आप लोगों के बहुत खस्ता 70 வருடம் ஆகியிருக்கும். ஆனால் அவர்கள் பற்று, நேசம், அன்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது. कि अगरचे அவர்களின் ஏழ்மை எத்தகையது என்றால், சிலர் लेकिन ஒரு ஜோடி ईमान உடை உடுத்தி வந்தார்கள் என்றால் हम खिलाफत அதே உடையில் 3-4 நாட்கள் அல்லது 5 நாட்கள் இருந்துவிட்டு और திரும்பி टीवी ने பயணம் செய்தனர். சிறிது சிறிதாக பணம் சேர்த்து மாநாட்டிற்கு வந்து சேர்ந்தனர். जो सूफी ஹிலாஃபத் ஜூப்லி மாநாடு
காலத்தின் ஹலீஃபாவின் முன்னிலையில் நடக்கிறது. எனவே நிச்சயம் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதி வந்து சேர்ந்தனர். அத்தகைய ஒரு நேசத்தை இறைவனை தவிர வேறு எவர் உருவாக்க முடியும்? சைக்கிளில் வந்த குத்தாம்களில் கலப்பற்ற தன்மையை கீழ்கண்ட சம்பவத்தால் அறிய முடியும். பல்வேறு இடங்களிலிருந்து 7 நாட்கள் பயணித்து வந்தார்கள். சைக்கிளில் வந்தவர்களுள் சிலர் 50-60 வயது உடையவர்களாக இருந்தனர். 13-14 வயது உடைய சிறுவர்கள், 2 சிறுவர்களும் அடங்குவர். அங்குள்ள ஹுத்தாம் அஹமதியாவின் சதர் சாஹப் இடம் ஒருவர், இது மிகவும் சிரமமான பயணமாக இருந்ததா என்று கேட்டபோது பதில் கூறினார், ஆரம்பகால முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்காக பெரும் பெரும் தியாகங்கள் செய்தனர். எங்கள் ஹுத்தாம்களும் எல்லா தியாகங்களும் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் விருப்பம் ஹிலாஃபத் ஜூப்ளியின் போது எங்கள் ஹிலாஃபத்தின் மீதுள்ள பற்று நேசத்தை வெளிப்படுத்தும் ஒரு புரோகிராமை நடத்த வேண்டும் என்பதாகும் என்றனர். நாங்கள் தியாகம் செய்ய தயார் என்று காலத்தின் கலீஃபாவிடம் கூற விரும்பினோம். நாங்கள் எல்லா சேலஞ்சையும் ஏற்க தயார். டிவிக்காரர்கள் அவர்களிடம் சைக்கிள் ஓட்ட தொடங்கிய போது கேட்டனர், சைக்கிள் அங்கு மிகவும் கஷ்டம், மிகவும் மோசமாக இருக்கும். ஐரோப்பா சைக்கிள் போன்றதல்ல. அந்த சைக்கிளில் பெரும் பயணம் எவ்வாறு செய்ய முடியும்? ஜமாத் பிரதிநிதி அவரிடம் கூறினார்கள், சைக்கிள் மோசமாகத்தான் இருக்கிறது, ஆனால் எங்களின் ஈமான் வலுவானது. நாங்கள் ஹிலாஃபத்துடைய வெகுமதிக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த பயணம் மேற்கொள்கிறோம். நேஷனல் டிவி இந்த செய்தியை ஒளிபரப்பியதும் அந்த டிவி செய்தியை தொடக்கத்தில் இவ்வாறு கூறி ஆரம்பித்தது, அல்லாஹுக்காக ஹிலாஃபத் ஜூப்ளிக்காக வாகாவிலிருந்து அக்ராவுக்கு பயணம். வாகா என்பது புர்கினா பாசோவின் தலைநகர், அக்ரா என்பது கானாவின் தலைநகர். மேலும் கூறினர், சைக்கிள் பழைய மோசமானது, எமது ஈமான் மிகவும் வலுவானது என்று தலைப்பிட்டது. அந்த அகமதிகள் பிறப்பு அகமதிகள் அல்ல, அவர்கள் சஹாபாக்களின் சந்திகளும் அல்ல. மாறாக ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் உள்ள மக்கள். சில பகுதிகளில் சாலைகள் மிகவும் மோசமானவை, சில இடங்களில் பாதையே இருக்காது. இம்மக்கள் சில வருடம் முன்பு அகமதியத்தை ஏற்று வந்தவர்கள். அவர்களின் வாழும் பகுதியில் குடிதண்ணீர் இருக்காது. சில வருடம் முன் ஈமான் கொண்டு பற்று நேசத்துடன் எத்தகைய முன்மாதிரி காட்டினார்கள் என்றால் வேர்ப்பு ஏற்படுகிறது. சில இடங்களில் இவர்களின் ஏழ்மை அவர்களை செயலக்க வைத்தது. ஆனால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன்பரின் ஜமாத்தில் இணைந்து அவர்களிடம் ஒரு கலப்பின்மை உருவானது. மார்க்கத்திற்காக அவர்களின் உறுதி பாறையை போன்று ஆகிவிட்டது. அவர்கள் எல்லா தியாகத்திற்கும் தயாராக இருந்தனர். அவர்கள் அன்பால் நிறைந்திருந்தனர். ஆகவே நாம் எப்போதும் துஆ செய்து வர வேண்டும், அல்லாஹ் அவர்களின் பற்று நேசத்தை அதிகரிப்பானாக. புர்கினா பாசோவின் ஒரு நண்பர் ஈசா சாஹப் கூறுகிறார், நான் 2005 பையத் செய்தேன். கேட்கும் போது அவர் கூறினார், 3 வருடம் ஆகியுள்ளது. இன்று எனக்கு தெரிய வந்தது 3 ஆண்டுகளில் என்ன பெற்றேன் என்று நினைத்தால் எனக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் இன்று நான் காலத்தின் ஹலீஃபாவை பார்த்து சந்திக்கும் வாய்ப்பு பெற்றேன் என்றார். இன்னும் சிலரது அன்பு அவர்களின் கண்களில் கண்ணீர் மூலம் வெளிப்பட்டது. இந்த அன்பு நேசம் புதிதாக உருவான ஜமாத்துகளில் ஏற்பட்டுள்ளது. சிலர் புதிதாக பைஅத் செய்தவர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றனர். சில இளைஞர்கள் களங்கமற்றவர்களாக இருந்தும் அவர்களின் கூற்றிற்கு இசைந்து விட்டனர். அவர்கள் தம்மை அஹ்மதிகள் என்றனர், ஆனால் அமைப்பை விட்டும் விலகி இருந்தனர். நான் மாலியிலிருந்து முபல்லிகை அனுப்பினேன். அவர் உள்ளூர்காரர்கள்.
அவர் அங்கு சென்று அவர்களுக்கு புரிய வைத்தார். ஒருபுறம் ஹிலாபத்துடன் தொடர்பு கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு மறுபுறம் ஜமாத்தை அமைப்பை விட்டு விலகுகிறீர்கள், இது சரியல்ல என்று புரிய வைத்ததும் கிட்டத்தட்ட எல்லோருமே மன்னிப்பு கடிதம் எழுதினர். நாங்கள் தப்பெண்ணத்தால் தர்பியத் இல்லாததனால் இந்த தவறான எண்ணத்திற்கு வந்துவிட்டோம், ஆனால் ஹிலாபத்திற்கு கட்டுப்படுகிறோம், நாங்கள் ஹிலாபத்தை விட்டும் விலகுவதை நினைத்தும் பார்க்கவில்லை என்றனர். பிறகு அவர்கள் அல்லாஹின் அருளால் ஜமாத்தின் அங்கமாக மாறிவிட்டனர். தர்பியத் குறைவால் பிறழ்ந்தனர். உணர்வூட்டப்பட்டதும் தமது தவறை உணர்ந்தனர். ஹிலாபத்துடன் முழுமையான பற்றுறுதியை வெளிப்படுத்தினர். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் விலகினோம், அப்போதும் ஹிலாபத்தை விட்டு விலகவில்லை, நாங்கள் சில பொறுப்பாளர்களை விட்டுத்தான் பிரிந்தோம் என்றனர். இதுவே அவர்களின் கலப்பின்மை மற்றும் பற்றின் முன்மாதிரியாகும். அதேபோன்று கேம்பியாவில் இருந்து வந்தவர்களில் நிலையும் இதுவே. ஐவரி கோஸ்டில் இருந்து வந்தவர்களும் மற்றும் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்களும் ஒவ்வொருவரும் தத்தமது நிலைமைக்கு ஏற்ப கலப்பின்மை மற்றும் பற்றில் முன்னேறவே செய்கின்றனர். கானாவில் மாநாடு நடக்கும்போது நடந்த சம்பவம் பற்றி நான் முதலிலும் கூறினேன். மாநாடு திடலுக்கும் எனது தங்குமிடத்திற்கும் இடையில் பெரும் தூரம் இருந்தது. தூரம் 1 கிலோமீட்டர். ஆண்களும் பெண்களும் வழியில் நின்றனர். பெண்கள் குழந்தைகளை தூக்கி சலாம் கூற வைத்தனர், அன்பை வெளிப்படுத்தினர். கிலாஃபத் ஜூபிலி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தவர்களில் பெண்களின் எண்ணிக்கை 50,000 பேர் இருந்தனர். அனைவரும் கிலாஃபத்துடன் அன்பு நேசத்தை வெளிப்படுத்தினர். அவர்களின் அன்பு அவர்களின் செயல் மற்றும் கண்களில் முகங்களில் வெளிப்பட்டது. அவர்கள் தமது தொழுகை மற்றும் தஹஜ்ஜுத்தை பேணி வந்தனர். அம்மக்கள் முறையாக வந்து கலந்து கொண்டனர். நைஜீரியா நான் சென்றபோது, 2வது முறையாக பெனினில் இருந்து சென்றபோது வழியில் ஓரிடத்தில் நிற்க வேண்டி வந்தது. முதலில் புரோகிராம் இருக்கவில்லை, பிறகு பள்ளி உருவாகிறது பாருங்கள் என்றார்கள். அங்கு மக்கள் இருந்தனர். அங்கு ஆண்கள் குழந்தைகள் எல்லோரும் முசாபஹா செய்ய கை கொடுக்க விரும்பினர். பெண்கள் அருகிலிருந்து காண விரும்பினர். நேரம் குறைவாக இருந்ததனால் கை கொடுக்க இயலவில்லை. ஆண்களுக்கு நெருக்கி அடித்துக் கொண்டு கை கொடுத்தவர்கள் கை கொடுக்கவும் செய்தனர். இந்த நெருக்கடியில் நமது குழுவினரில் ஒருவர் அம்மக்களில் ஒருவரை பார்த்து சற்று விலகுங்கள் என்று கூறவும் அந்த பெண்ணுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. கோபத்தில் அந்த பெண் அந்த மனிதரை தூக்கி வெளியே எரிந்து விடுவது போன்றிருந்தார். அவர் கோபத்துடன், எனக்கும் ஹலீஃபாவுக்கும் இடையில் தடையை ஏற்படுத்த நீர் யார் என்று கேட்டார். இதுவே இவர்களின் உணர்வாகும். சில நேரம் அமைதியாக இருக்குமாறு கூறினேன். உடனே அவர்கள் அமைதியாகி அமர்ந்தனர். இதுவே இவர்களின் கிலாபத்துடன் உள்ள தொடர்பாகும். அமெரிக்கா பற்றி மக்கள் உலகாதாய சிந்தனை உள்ள மக்களாக இருப்பார்கள் என்று கருதுகின்றார்கள். இவர்களுக்கு மார்க்கத்துடன் தொடர்பு இருக்காது என்று நினைக்கின்றார்கள். 3வது கலீஃபாவும் தமது ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஆபத்து குறித்து கடிதம் கிடைத்தது. உடனே செய்தி வெளியில் வந்துவிட்டது போலும். அவர்களில் சிலர் செக்யூரிட்டி பணியில் அனுபவஸ்தர்களான அகமதிகளாக இருந்தனர். தாமே வந்து முழு இரவும் காவலுக்கு இருந்தார்கள் என்று கூறியிருந்தார்கள். அமெரிக்கா மக்களிடம் பெரும் பற்று இருந்தது. எனது பயணத்திலும் நான் அங்கு சென்றபோது அவர்கள் எப்போதும் கலப்பின்மை மற்றும் பற்றை வெளிப்படுத்தினர். இங்கும் அமெரிக்க குழு வருகிறது, அவர்களும் அதனை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போது இவர்களுக்கு கிலாபத்துடன் கலப்பின்மை மற்றும் பற்று தொடர்பு உள்ளது. அவர்கள் உலகாதாய சிந்தனை மிக்கவர்கள் என்ற கருத்தை அவர்களின் செயல் முறியடிக்கிறது. இளைஞர்களான டியூட்டி தருபவர்கள் நிரந்தரமாக என்னுடன் தங்கினார்கள், பயணத்தில் உடன் இருந்தார்கள். சிலர் தமது வேலையையும் பொருட்படுத்தவில்லை. அத்தகையோர்கள் கூறினார்கள், எங்கள் பணியை தொடங்கிதான் இருந்தோம்,
जिसमें खिलाफत के இந்நிலையில் மாநாட்டில் தங்களை சந்திக்க விடுப்பு கிடைக்கவில்லை. நாங்கள் பணியை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்றனர். கனடாவில் ஹுத்தாம்களுடைய நடைமுறையும் இவ்வாறே இருந்தது. இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் உலகில் எல்லா பகுதிகளிலும், கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா, எல்லா இடத்திலும் கலங்கமின்மை பற்று உடைய முன்மாதிரியை காண முடிகிறது. இந்த கலங்கமின்மை மற்றும் பற்றை எந்த மனித முயற்சியும் செய்ய முடியாது. சில வருடம் முன்பு ஜெர்மனியில் நான் ஹுத்பா தந்தேன். அதில் ஹிலாஃபத்துடன் கட்டுப்படுதல் மற்றும் பற்று கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கூறினேன். அது ஜெர்மனிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான் கூறினேன். ஆனால் ஜெர்மனியின் உதாரணத்தை அப்போது தந்திருந்தேன். அதனால் முழு உலகமும் அஹ்மதிகள் நடவடிக்கை எடுத்தார்கள். உடனடியாக மக்கள் தமது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தினர். ஜெர்மனிக்காரர்களும் வெளிப்படுத்தினர். ஜெர்மனியில் சில பொறுப்பாளர்கள் நமது வழிகாட்டலுக்கு சில விளக்கங்களை தந்தனர். இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்றார்கள். இந்த உணர்வு அங்கு நிலைக்கட்டும், உலகில் எல்லா இடத்திலும் நிலைக்கட்டுமாக. உசன் காசிம் சாஹிப் எழுதுகிறார், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு பெரிய ஆதாரமாவது இறைவன் ஹிலாஃபத்தின் நேசத்தையும் கட்டுப்படுதலையும் என் உள்ளத்தில் ஏற்படுத்தினான். சில நாள் முன்பு நான் பையத்து செய்ய முடிவெடுத்த போது எனது உள்ளத்தில் ஓர் எண்ணம் ஏற்பட்டது. உண்மையில் ஜமாத் உண்மையில் இருக்கிறதா, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்தில் நிலைநிற்கிறதா என்ற எண்ணம் ஏற்பட்டது. அப்போது ஹிலாஃபத் பற்றி எனக்கு எந்த அறிவும் இருந்ததில்லை. அப்போது இறைவன் எனக்கு கனவில் காட்டினான், ஹலீஃபத்துல் மஸீஹ் அமைதியை பரப்புகிறார்கள், சண்டை சச்சரவு செய்பவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு கூறுகிறார்கள். நான் எனது கைகளை அவர்களின் கை மீது வைக்கிறேன், உங்கள் மோதிரத்தை முத்தமிடுகிறேன். அப்போதுதான் உங்களை கருணை மற்றும் பரிவை உணர்ந்தேன். உங்கள் மீது எனது உள்ளத்தில் அளவு கடந்த நேசம் உருவாகியது. அது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. பையத்தை புதுப்பிக்க நினைக்கிறேன். ஹிலாஃபத்திற்கு வெளியில் உள்ள ஒவ்வொருவர் பற்றியும் ஆதங்கம் கொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார். பிறகு பல்கேரியாவில் நமது எதிரிகள் பெரும் கஷ்டங்களை தருவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. அங்கு ஜமாத் நீண்ட நாளுக்கு பிறகு ரிஜிஸ்டர் ஆகியுள்ளது. முதலில் அது கேன்சல் ஆகியது, பிறகு ரிஜிஸ்டர் ஆகியது. பல்கேரியாவின் முஃப்தி பேராசை காட்டி மக்களை மறுக்குமாறு கூறினார். எல்லா அஹ்மதிகளும் ஈமானில் நிலை நின்றார்கள். அது மட்டுமின்றி முன்னரை விட அதிகமாக கலப்பின்மையை வெளிப்படுத்தினர். ஹிலாஃபத்துடன் நேசத்தின் தொடர்பை நிரூபித்துள்ளனர். ஒரு பெண்ணிடம் 3 பேர் சென்று ஜமாத்தை மறுக்கவும் தம்முடன் சேர்ந்தால் உதவி செய்வதாகவும் கூறினர். அந்த பெண் முஜாஹிதா வேகமாக கூறினார், அஹ்மதியத் உண்மையானது. நான் எனது ஹலீஃபாவை சந்தித்து வந்துள்ளேன். எல்லாவற்றுக்கும் முதலில் இறைவன் எனக்கு 2-3 கனவுகளும் காட்டியுள்ளான். ஜமாத் உண்மை என்று கூறினார். எனவே இதனை விடுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று கூறினார். பெண்ணினுடைய முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார், புதிதாக பையத் செய்தவர்களின் மாநாட்டில் ஒரு புதிதாக பையத் செய்த ரஸாக் சாஹிப் அவர்களின் பிரதிநிதியாக அவர் இருந்தார். உலகில் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் சீஃபிடம் செல்வார்கள். முடியாத நிலையில் தாசில்தாரிடம் போவார்கள், மேயரிடம் போவார்கள், அமைச்சரிடம் போவார்கள், பிறகு நாட்டின் தலைவரிடம் போகிறார்கள். அவருடைய பேச்சையும் கேட்டாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் ஜமாத் அஹ்மதியாவின் அமைப்பு முழுமையானது. ஜமாத் அஹ்மதியாவிடம் ஹலீஃபா இருக்கிறார். ஒவ்வொருவரின் பேச்சையும் புரிகிறார், ஒவ்வொரு அம்சத்தையும் வழங்குகிறார். இது ஹிலாஃபத் அஹ்மதியாவினுடைய பர்க்கத் ஆகும்.
நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் இன்று எங்களுக்கு கிடைத்துவிட்டது என்றார். பிரான்சுடைய டீலா சாஹிபா கூறுகிறார், நான் 2017 பைஅத் செய்தேன். உங்கள் கடிதம் படித்து எனது வாழ்வு மாறிவிட்டது. உங்கள் பாதுகாப்பு மற்றும் உதவி ஒத்தாசைக்காக எல்லா தொழுகையிலும் துஆ கேட்கிறேன். இந்த துஆவின் தூண்டுதலை இறைவனே ஏற்படுத்துகிறான். பையத்திற்கு பிறகு புதிய மனிதராகிறான். மாலி ரீஜனுடைய ஷானுடைய முபல்லிக் எழுதுகிறார், எங்களுக்கு ஒரு ஜமாத்து ஓலோனில் அப்துல் ரஹ்மான் சாப் வஃபாத் ஆகிவிட்டார். அவர் அதற்கு சற்று முன்பு தமது பிள்ளைகளை கூப்பிட்டு வசியத் செய்தார். நான் இளைஞனாக இருந்தால் ஜமாத்தின் மிஷன் ஹவுஸ் சென்று அமர்ந்து ஜமாத்து தருகிற பணியை செய்வேன் என்று கூறியவாறு போதனை செய்தார். எனக்கு 2 மாத சந்தா கொடுக்க வேண்டியுள்ளது. எனது வாழ்வு குறித்து கூற இயலாது. எனவே நிச்சயம் அதனை தந்துவிட வேண்டும். நான் கடங்காரனாக உலகை விட்டு செல்ல விரும்பவில்லை. மேலும் வசியத் செய்தார், கிலாபத்துடன் விசுவாசமாக இருக்க வேண்டும், நன்றி கேடு காட்டக்கூடாது, எப்போதும் சந்தா கொடுத்து வர வேண்டும். கேம்பியா அமீர் சாப் எழுதுகிறார், ரஹமத் ஜாலு சாஹிபா என்ற பெண் பையத் செய்தார். இறைவழியில் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அவர் உடனே $100 வழங்கினார். சிறிய கடை தமது தகுதிக்கு மீறிய சந்தா வழங்கினார். கூறினார், நான் அல்லாஹ்வின் மற்றும் கலீஃபா அன்பை வேண்டுகிறேன். இந்த தொடர்பு மற்றும் அன்பினால் தருகிறேன். அதற்காக தியாகம் செய்கிறேன். தாதகிஸ்தானின் ஒரு நண்பர் இஸ்ஸத் அமான் சாஹப் கூறுகிறார், எனது தாயாரின் வயது 72, மிகவும் நோயுற்று விட்டார். பல வருடங்களாக நெஞ்சு வலியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இதனால் உடல் மிகவும் பலகீனமாகிவிட்டது. டாக்டர்களின் கூற்றால் உறவினர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். அப்போது எனக்கு காலத்தின் கலீஃபாவுடன் சந்திப்பு நிகழ்ந்தது. எனவே எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நான் காலத்தின் கலீஃபாவிடம் கூறியதினால், துஆவுக்காக கூறியதினால் இறைவன் ஒப்புக்கொள்வான். எவ்வாறு இருப்பினும் என்னிடம் கடிதம் எழுதினார். துஆவுடன் ஹோமியோபதி மருந்தும் எடுத்ததும் எனது தாயார் குணமாகிவிட்டார். இப்போது எனது தாயாருடைய வயது 80 என்று எழுதியுள்ளார். இது ஹிலாஃபத்துடன் உள்ள தொடர்பு மற்றும் துஆவின் விளைவு என்று கருதுகிறேன் என்று கூறுகிறார். அல்லாஹ் ஈமான் மற்றும் உறுதிப்பாடு ஏற்படுத்துவதற்காக இதனை ஏற்படுத்துகின்றான். அதன் மூலம் அதனை தெரிவிப்பதற்காக ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் இறைவன்புறமிருந்து தோன்றி உண்மையாளர் என்று தெரிவிப்பதற்காக இதனை ஏற்படுத்துகிறான். ஓர் அஹ்மதி சிறுவனுடைய ஹிலாஃபத்துடன் உள்ள நேசம் பற்றி ஒரு சம்பவம் தாஹிர் நதீம் சாஹப் எழுதுகிறார். துருக்கி பயணத்தின் போது ஒரு அஹ்மதி நண்பரின் வீடு செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டது. உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய 3-4 வயதுடைய சிறுவன் வந்தான். சலாம் சொல்லிவிட்டு எனது காதில் ஏதோ கூறினான். நான் ஹுசூருக்கு ஒரு கடிதம் தருகிறேன், கொண்டு போய் சேர்த்து விடுவீர்களா என்று கேட்டான். நான் உடனே செய்வேன், ஏன் செய்ய மாட்டேனா என்றதும் சிறுவன் ஒரு கடிதத்தில் 2 வரிகள் எழுதினான். நான் நீ என்ன எழுதுகிறாய் என்று கேட்டதும் அவன், ஹுசூர், எனக்கு உங்கள் மீது நேசம் உள்ளது என்று எழுதுகிறேன் என்று கூறினான். என்னிடமிருந்து அவனுக்கு பதிலும் அனுப்பப்பட்டது. அந்த பையனுடைய கடிதம் கிடைத்ததும் அவனுக்கும் வீட்டினருக்கும் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதுபோன்று மெசபடோமியாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார், இதுவும் ஒரு குழந்தையின் சம்பவம். கடந்த நாட்களில் போஸ்னியா பயணத்தில் ஒரு பாகிஸ்தான் நண்பருடன் தப்லீக் சம்பந்தமாக உரையாடல் நடந்தது. தொடர்ந்து சந்திப்பு நடந்தது. அவர் கூறினார், துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு அஹ்மதி குடும்பத்தை சந்தித்தேன். அதில் இருந்த 3-4 வயது சிறுமி கூறினால், அனைவரும் தொழ வேண்டும், உண்மை பேச வேண்டும். எனக்கு
அந்த குடும்பம் அகமதி குடும்பம் என்று தெரிய வந்த போது அந்த சிறுமியிடம் கேட்டேன், உனது வாழ்நாளில் பெரிய விருப்பம் என்ன? உடனே அது லண்டனில் அன்பிற்குரிய ஹுசூரை சந்திக்க வேண்டும் என்று கூறியது. அவர் கூறுகிறார், இது என்னிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு சிறிய வயதில் பெரும் பயணம் செய்து கலீஃபாவை சந்திக்கும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதுபோன்று தற்போது குழந்தைகளிடம் ஒரு விளையாட்டு இருந்தது. நான் அதை தடுத்து விட்டேன். அதனை விளையாடுவதனால் ஆபத்துகள் நிகழ்ந்து விடுகின்றன. பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளை தடுப்பது என்று பதறிப்போய் இருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்கள் எனக்கு எழுதினார்கள். உங்கள் ஹுத்பா கேட்ட பிறகு குழந்தைகள் தாமே வந்து கூறினர், இப்போது காலத்தின் ஹலீஃபாவிடமிருந்து விளையாடக்கூடாது என்று கட்டளை வந்துவிட்டது, இனி விளையாட மாட்டோம். மக்கள் நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நாங்கள் எவ்வளவு கூற முடியும், ஆனால் காலத்தின் ஹலீஃபாவுடன் தொடர்பு கொண்டுள்ளோம், எனவே நாங்கள் ஏமாற்றக்கூடாது என்ற உணர்வு குழந்தைகளிடம் உள்ளது. காலத்தின் ஹலீஃபா நமது முன்னேற்றத்திற்காகவே விரும்புகிறார் என்று கருதினர். ஹுண்டோரஸ் முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார், உள்ளூர் அஹ்மதி ஃபர்சிமோர் பல்வேறு பிரச்சனைகளில் மூழ்கியிருந்தார். அவரது பிரச்சனைகளை பார்த்து அவரிடம் கூறினேன், காலத்தின் ஹலீஃபாவுக்கு துஆவுக்கு எழுதுங்கள். அவர் உடனே கடிதம் எழுதினார். அவர் கூறினார், பிறகு தன்னைத்தானே ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ந்துவிட்டது, ஒரு மறைவான சக்தி கிடைத்து உள்ளது என்ற ஒரு திட உறுதி ஏற்பட்டுள்ளது என்று கூறுகிறார். மராக்கிஸில் இருந்து அஃபாரி சாஹிப் எழுதுகிறார், எனது உள்ளம், வாழ்வு ஆகியவற்றை ஒளிமயமாக்கிவிட்டீர்கள். இறைவனுக்கு நன்றி, அவன் எனக்கு நேர்வழி தந்தான். உங்களை பார்த்து எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. நாங்கள் உங்களுடன் ஒருபோதும் அமர்ந்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. இது இறைவனது ஆற்றலால் விளைந்த உண்மையான நேசமாகும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி ஒத்தாசை வழங்குவானாக. பிறகு யமனில் இருந்து ஈமான் சாஹிபா எழுதுகிறார், எனக்கு எனது குடும்பம் மற்றும் குழந்தைகளை விட அதிகம் அன்பு உங்கள் மீது இருக்கிறது. எனது உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகிறது. நிலைமை சரியாகும் என்று நம்புகிறேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் அவர்களுக்கு பிறகு கிலாஃபத் நிலை பெற்றுள்ளது. வழிகேடு சீர்படுவதற்காகவும் இழந்துவிட்ட வாழ்வை பெரும் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவும் இது நடந்துள்ளது. எனவே எனது நிலை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போன்று, இறைவா, நீ என் மீது கோபம் கொள்ளவில்லை என்றால் வேறு எது குறித்தும் எனக்கு கவலை இல்லை என்பதாகும். எனது துவா, நான் நீங்கள் நேசிக்கின்ற எவரது மனைவி மக்கள் மீது நேசம் கொள்கிறீர்களோ அந்த நற்பேறு பெற்றவர்களுடன் இருக்க வேண்டும். பிறகு தௌஃபீக் சாப் தியூனஸிலிருந்து எழுதுகிறார், எங்களுக்கு உங்கள் மீது நேசம் உள்ளது. ஒரு கப்பலில் பயணம் செய்கிறோம், தர்பியத் பெற்றோம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊற்றிலிருந்து உண்டோம், குடித்தோம். நாங்கள் எங்கள் உடன்படிக்கையில் நிலைத்து நிற்கிறோம். உங்களுடன் இணைந்து இருக்காமல் எங்களுக்கு சீர்திருத்தம் ஏற்படாது. நாங்கள் உலகை விரும்பவில்லை. இன்ன மனிதர் ஜமாத்தில் பர்கத்தால் வெற்றி பெற்றார், உடன்படிக்கையில் நிலை நிற்கவும் அமல் செய்யவும் வாய்ப்பு பெற்றார் என்று கூற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாகும். முஸ்லிம்களின் கட்டுப்படுதலுக்காக துவா செய்யுமாறு வேண்டுகிறேன். எவ்வாறு இருப்பினும் சில உதாரணங்களை தந்துள்ளேன். இது தெளிவுபடுத்துகிறது, உள்ளத்தில் பற்று நெருக்கத்தின் தொடர்பை இறைவனே ஏற்படுத்துகிறான். உலகில் எந்த சக்தியும் அதனை பிடுங்க முடியாது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதி நிறைவேற காண்பீர்கள். அல்லாஹ் இந்த வாக்குறுதி நிறைவேற காண்பதற்கு பெரும்பாலானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க செய்வானாக. எம்டிஏ பற்றியும் ஒரு அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன். அதுவும் அல்லாஹ்வின் ஒரு வாக்குறுதியாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூர்தி செய்தி உலகில்
பரவச் செய்வேன் என்று கூறியிருந்தான். எனவே மே 27ஆம் தேதியில் இருந்து ஹிலாஃபத் தினத்தில் இருந்து புதிய ஒழுங்குமுறையுடன் MTA ஆரம்பமாகிறது. சில இடங்களில் அமெரிக்காவில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. இப்போது சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எவ்வாறு இருப்பினும் இந்த முறைப்படி வரும். இதனை கூற விரும்புகிறேன். பல்வேறு ரீஜன் அடிப்படையில் MTA 8 சேனல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. MTA 1 UK மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கும் ஆக இருக்கும். இதன் மெயின் மொழியாக ஆங்கிலமும் உருதும் இருக்கும். இந்த சேனலில் ஆங்கிலம் மற்றும் உருது புரோகிராம்கள் ஒளிபரப்பப்படும். இன்னும் சில புரோகிராம்கள், சில மொழி புரோகிராம்கள் உருது ஆங்கில மொழிபெயர்ப்புடன் ஒளிபரப்பாகும். எனது லைவ் மற்றும் புதிய ரெக்கார்டட் புரோகிராம்கள் MTA 1 வேர்ட் ஆக மற்ற சேனல்களில் ஒளிபரப்பாகும். அடுத்து MTA 2 ஐரோப்பாவிற்காக இருக்கும். இதில் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஒளிபரப்பப்படும். இதில் உருது, ஆங்கிலம், டர்கிஷ், பிரெஞ்சு, டச்சு, பெர்சியன், பார்சி ஆகிய மொழி புரோகிராம்கள் ஒளிபரப்பப்படும். இப்போது பல்வேறு புரோகிராம்கள் 2 மணி நேரங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. இப்போது மேற்கூறப்பட்ட மொழிகளில் அதிகப்படுத்துதல் செய்யப்படும். MTA 3 அல் அரபியா. இந்த சேனல் ஏற்கனவே செல்வது போன்றே செல்லும். இதன் மெயின் மொழி அரபியாக இருக்கும். MTA 4 ஆப்பிரிக்கா. இந்த சேனல் கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்க நேயர்களுக்காக இருக்கும். இந்த சேனலில் மெயின் மொழி ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்வாஹிலி மொழி புரோகிராம்கள் இதில் ஒளிபரப்பப்படும். MTA 5 ஆப்பிரிக்கா. இது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்காக ஒளிபரப்பப்படும். இந்த சேனலில் மெயின் மொழி ஆங்கிலமாக இருக்கும். இது தவிர ரியோல், ஹவுசா, சூயி, யூரோபா மொழி புரோகிராம்கள் ஒளிபரப்பப்படும். MTA 6 ஏசியா. ஏசியா சைட்டுக்கு வரும். ஏசியா பாரி, இந்தோனேஷியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகளின் நேயர்களுக்காக ஒளிபரப்பப்படும். இந்த சேனலில் மெயின் மொழி ஆங்கிலம், உருது, இந்தோனேஷியாவாகும். இதில் உருது, ஆங்கிலம், பெங்காலி, ஹிந்தி, பார்சி, இந்தோனேஷியன், பஸ்தோ, சிந்தி, ரஷ்யன் மொழி புரோகிராம்கள் ஒளிபரப்பப்படும். முதலிலேயே நடக்கிறது, எனினும் சிறிது வரையறை செய்யப்பட்டுள்ளது. இவை இந்த பகுதிகளுக்கு ஏற்கனவே கிடைத்து வந்துள்ளது. MTA 7 ஏசியா. இது HD சேனலாகும். சிறிய டிஷால் பார்க்க முடியும். இது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் போன்ற நாடுகளின் நேயர்களுக்காக ஒளிபரப்பப்படும். இதில் உருது, பெங்காலி, இந்தி ஆகியவை மொழி புரோகிராம்கள் இருக்கும். இது தவிர தமிழ், மலையாளம் மொழி புரோகிராம்களும் ஒளிபரப்பப்படும். MTA 8 அமெரிக்கா. அமெரிக்கா, வட அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்காக ஒளிபரப்பப்படும். இது முன்னரே ஒளிபரப்பப்படுகிறது. இப்போது வரிசை மாற்றப்பட்டுள்ளது. சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் சென்றது போன்றே இந்த சேனல்கள் செல்லும். எவ்வாறு இருப்பினும் MTA 8 அமெரிக்கா என்ற பெயரில் தரப்படும். இதில் அமெரிக்கா, வட அமெரிக்கா, கனடா மக்கள் காணும் அளவில் இருக்கும். இந்த சேனலில் மொழி இங்கிலீஷ், உருது ஆகும். இது தவிர பிரெஞ்சு, ஸ்பானிஷ் புரோகிராம்களும் ஒளிபரப்பப்படும். MTA லைவ் புரோகிராம்கள் கீழ்கண்ட பல்வேறு சேனல்களிலும் ஒளிபரப்பமாகும். ராஹே ஹுதா, ஹவாருல் முபாஷிர், பங்களா புரோகிராம்கள் எல்லா சேனல்களிலும் அந்தந்த சேனல்களின் மெயின் மொழியில் மொழிபெயர்ப்போடு ஒளிபரப்பாகும். MTA ஜர்னல் இஸ்லாம். இது ஸ்வீட்டீன். இது ஒரு ஜெர்மனி சொல். இது MTA 2
ஐரோப்பாவில் ஒளிபரப்பாகும். चैनल या जर्मनी की ஹாரிசன் டி இஸ்லாம் இது MTA 1 MTA 2 ஐரோப்பாவிலும் MTA 4 ஆப்பிரிக்கா MTA 5 ஆப்பிரிக்காவிலும் ஒளிபரப்பாகும். MTA2 பிரெஞ்சு மெயின் மொழியுடன் और MTA5 அதன் மொழிபெயர்ப்பும் சேர்ந்து வரும். அதே போன்று இந்திஹாபே சுகன் போன்றவை MTA 1 மற்றும் MTA 2 ஐரோப்பா, MTA 6 ஆசியா, MTA 7 ஆசியா ஆகியவற்றில் ஒளிபரப்பாகும். எவ்வாறு இருப்பினும் சிறிது மாற்றங்களுடன் செய்யப்பட்டுள்ளன. சேனல்களின் எண்ணிக்கை படியும் இருந்தாலும் ஒருவேளை செட்டிங்கில் பொதுவான மாற்றம் இருக்காது, முதலிலேயே நடந்து வருகிறது. அதே போன்று பல்வேறு சேனல்களை இந்த கணக்கில் பகிரப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் எந்த அமைப்பை தந்தானோ அதில் பர்க்கத் தருவானாக. MTAவுக்கு முன்னரை விட அதிகமாக இஸ்லாத்தின் உண்மையை தூதி செய்தியை பரப்பும் வாய்ப்பையும் தருவானாக. MTA को पहले से बढ़कर इस्लाम का हकीकी पैगाम दुनिया को पहुंचाने की तौफीक अता फरमाए. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.